விஷயமாக கருதி, அதாவது உலகத்தையே நடுங்க வைத்த பயங்கரவாத இயக்கங்களில் ஒன்று என்றால் லஷ்கர் இ தொய்பா என்று அழைக்கப்படுகிற LET என்று அழைக்கப்படுகிற லஷ்கர் இ தொய்பா இயக்கம் தான். அதனை தோற்றுவிட்டு அதன் தலைவனாக இருந்து வந்தவர் தான் ஹபீஸ் சையத். இவர் உலகம் முழுவதும் தேடப்படும் குற்றவாளி. இவருடைய தலைக்கு $10 மில்லியன் இவரது வெகுமதியாக வழங்கப்படும் இவர் தலைக்கு என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவால். அமெரிக்கா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் தேடப்படும் குற்றவாளி தான் இந்த ஹபீஸ் சையத். ஹபீஸ் சையத் இயக்கத்தில் தான் லஷ்கர் இ தொய்பா இருந்து, இங்கிருந்து தான் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதிகள் உருவாகினார். இதுதான் அவருடைய தலைமையிடம். அதாவது இந்திய எல்லையிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலே பாகிஸ்தான் உள்ள இடம் தான் முரித்கே என்ற நகரம். இது பஞ்சாப் மாகாணத்திலே இருக்கிறது. பாகிஸ்தான் பஞ்சாப் மாகாணத்தில் முரித்கே மாகாணம். இந்த மாகாணத்தில் 200 ஏக்கர் பரப்பளவிலே விரிந்து பறந்து இந்த லஷ்கர் இ தொய்பாவுடைய தீவிரவாத இயக்கம் நடைபெற்று வருகிறது. அதாவது முகாம்கள், பயிற்சி முகாம்கள், ஆயுத பயிற்சி கொடுக்கும் இடங்கள் என அனைத்துமே இதில் தான், இந்த முரித்கேவில் தான் இருக்கிறது. இது நேற்று இரவு இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூரிலே தவிடு பொடியாக்கி இருக்கிறது இந்த நகரம் என்று தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது. அந்த காட்சிகள் பாகிஸ்தானில் வெளியாகியுள்ள அந்த காட்சிகள் தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். அந்த கட்டிட இடிபாடு காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கு இந்தியாவின் தாக்குதலில் அந்த கட்டிடங்கள் நிலை குலைந்து போயிருக்கின்றன, உருக்குலைந்து போயிருக்கின்றன, தவிடு பொடியாயிருக்கின்றன என்ற காட்சிகளை தான் தற்போது பார்க்கிறோம். பெரிய பெரிய கட்டிடங்களில் தான் இவர்கள் இந்த ஹபீஸ் சையத் போன்ற தீவிரவாதிகள் எல்லாம் பயங்கரவாதிகள் தங்கியிருந்து இந்த தீவிரவாத பயிற்சிகளை எடுத்திருக்கிறார்கள். இந்த லஷ்கர் இ தொய்பா இயக்கத்தை சேர்ந்தவன் தான் அப்துல் கசாப். இவர் யார் என்று அனைவரும் அறிந்திருக்கலாம். என்றால் மும்பை பயங்கரவாத தாக்குதலின் முக்கிய தீவிரவாதிகள் ஒருவர் பயங்கரவாதி அவர். அவரை போன்ற பல தீவிரவாதிகளை உருவாக்கி இந்தியாவிலே பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இந்த ஹபீஸ் சையத் தான். ஹபீஸ் சையத் அதே போன்று ஜெய்ஷ் இ முகமது இயக்கத்தை சேர்ந்த மசூத் அசார், இவர்கள் இருவரும் உலகம் முழுவதும் தேடப்படும் குற்றவாளிகள். இந்தியாவின் முதல் குற்றவாளிகளாக இவர்கள் இருவரும் இருக்கிறார்கள். இதிலே தற்போது அழிந்திருப்பவர் அவருடைய இயக்கம் எந்த இயக்கம்? லஷ்கர் இ தொய்பா இயக்கத்தை சேர்ந்த ஹபீஸ் சையத் தான். அவரும் அங்கு தங்கி இருந்ததாக கூறப்படுகிறார். ஆனால் அந்த தாக்குதலில் அவர் இறந்து விட்டாரா இல்லையா என்பது குறித்து எந்த தகவலும் இல்லை. அங்குள்ள உள்ளூர் மக்களுக்கும் அது குறித்த சரியான தகவல் இல்லை. ஆனால் அவர்கள் என்ன கூறுகிறார்கள், பெரிய ஏவுகணைகளும் வந்து விழுந்தன. ஆனால் அதிக தாக்குதல் ஏற்படுத்தியது ட்ரோன்கள் மூலமாக. 4-5 ட்ரோன்கள் திடீரென நள்ளிரவிலே வந்தன. 1 மணி அளவிலே வந்தபோது திடீரென அதிலிருந்து வந்த குண்டுகள் வெடித்துதான் இவ்வளவு பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் ஒரு இடம் அல்ல, கிட்டத்தட்ட 200 ஏக்கர் அங்கு இருக்கிறது. அவருடைய தலைமையகம், லஷ்கர் இ தொய்பாவின் தலைமையகமே செயல்படும் இடம் இந்த முரித்கே நகரம் தான். அந்த நகரமே தவிடுபொடியாகி இருக்கிறது என்று கூறுகிறார்கள். அந்த நேற்று தாக்கப்பட்ட போது எடுக்கப்பட்ட காட்சிகள், அதே போன்ற தவிடுபொடியான காட்சிகள், அந்த கட்டிடங்கள் உருக்குலைந்து போயிருக்கிற காட்சிகளையும் தற்போது பார்க்கிறோம். இவை அனைத்துமே முரித்கே நகரில் தான், பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள முரித்கே நகரில் தான் ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஹபீஸ் சையத் தற்போது உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பது தற்போது மிகப்பெரிய கேள்வி. என்றால் அது குறித்து யாரும் அங்கு வாய் திறக்க மாட்டேன் என்கிறார்கள். ஆனால் அங்குள்ள காட்சிகள் நமக்கு வந்திருக்கின்றன. அதாவது லஷ்கர் இ தொய்பாவுடைய மிகப்பெரிய தலைமையகம், அது அந்த இடம்தான் முரித்கே நகரம். அது தற்போது உருக்குலைந்து போயிருக்கிறது. அதை வெற்றிகரமாக ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக இந்திய ராணுவம் சாதித்திருக்கிறது. ரஃபேல் விமானங்கள் மூலமாக ஏவுகணைகளை வீசியும் குண்டுகளை வீசியும் தாக்குவது மட்டுமில்லாமல் ட்ரோன்கள் மூலமாகவும் தாக்கியிருக்கிறார்கள். ட்ரோன்கள் மூலம்தான் பேரழிவு ஏற்பட்டிருக்கிற அந்த இடத்திலே அதை அந்த உள்ளூர் மக்களே பிரத்யேகமாக தெரிவித்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் எவ்வளவு பேர் அங்கு இறந்தார் என்பது குறித்த தகவல் இல்லை. ஆனால் தற்போது நமக்கு கிடைத்த தகவல், அப்துல் மாலிக், முடாசிர் என்ற 2 தீவிரவாதிகள், இந்த பயங்கரவாதிகளுக்கு தற்போது இந்த பஹல்காம் தாக்குதலிலும் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகின்ற பயங்கரவாதிகள் அப்துல் மாலிக், முடாசிர், இவர்கள் இருவரும் மேலும் பல வழக்குகளிலே இந்தியாவிலே தேடப்பட்டு வருவர்கள் தான் இந்த அப்துல் மாலிக்கும் முடாசிரும். அவர்கள் இருவரும் இந்த தாக்குதலிலே உயிரிழந்து விட்டார்கள் என்ற தகவலும் தற்போது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலும் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் சையத் ஹபீஸின் கதி என்ன என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் இந்த டெரர் ஃபேக்டரி என்பார்களே, அது ஒரு டெரர் பயங்கரவாதிகளை உருவாக்கக்கூடிய தொழிற்சாலையாகவே அந்த முரித்கே நகரம் செயல்பட்டு வந்திருக்கிறது, இயங்கி வந்திருக்கிறது. இந்த நகரத்தை அழிப்பதற்கு அமெரிக்கா கூட ஒரு காலத்திலே முயற்சி செய்து வந்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது. ஆனால் தற்போது இந்தியா மிக தெளிவாக திட்டமிட்டு துல்லியமாக இந்த இடத்தை தற்போது துவம்சம் செய்துவிட்டு வந்திருக்கிறது இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக. எனவே அந்த பிரத்யேக காட்சிகளை தான் தற்போது பார்த்திருக்கிறோம். லஷ்கர் இ தொய்பாவின் கோட்டை தவிடுபொடியானது, அவர்களுடைய தலைமையகம் அழிந்து போனது என்றே கூறலாம். அதனுடைய தலைவர், அந்த டெரர் ஃபேக்டரியை புரட்டி போட்ட இந்திய ராணுவத்தின் தாக்குதலில் அந்த லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத இயக்கத்தின் தலைவரான பயங்கரவாதி சையத் ஹபீஸ்
இருக்கிறாரா இல்லையா, மரணம் அடைந்து விட்டாரா என்பது தற்போது கேள்வியாக இருக்கிறது. இது குறித்த உறுதியான தகவல்கள் எதுவும் தற்போதைக்கு இல்லை. ஆனால் வெகு விரைவில் இது குறித்த தகவல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம்.